ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், PSR i500ல் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த க்ளீன் கிட்டாரை நான் வாசிக்கிறேன். இது எப்படி இருக்குது? நம்ம பொதுவாக பிட்ச் பெண்ட் யூஸ் பண்ணோம்னா சில சமயம் நம்ம சைடில் வந்து இந்த ஸ்ப்ளிட் பாயிண்டில் வந்து அக்காமடேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ பிட்ச் பெண்டு யூஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம பிட்ச் பெண்டை யூஸ் பண்ணாமல் பிட்ச் பெண்ட் ஆப்ஷனை வந்து நம்ம வர வைக்கலாம். எப்படின்னா ஃபங்க்ஷன் பட்டன் போகணும். இப்போ வந்து ஃபங்க்ஷனில் நம்பர் 1 இருக்குது. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த கேட்டகரி பட்டனை வச்சு சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நிறைய தடவை போயிருப்போம். இந்த போர்ட்டுன்னு ஒன்று வரும். இந்த போர்ட்டுங்கிறத நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணுவது என்னென்னு நமக்கு வந்து சரியாக தெரியாது. அதை சொல்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து முழு பேர் வந்து போர்ட்டமெண்டோ. இது எப்படின்னா பிட்ச் பெண்டோட வேலையை இது செய்யும். நம்ம வந்து விரலில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். இப்படி வாசிக்கணும். அதாவது அப்படி வாசித்தா இந்த போர்ட் வேலை செய்யாது. இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒன்றுலேருந்து வெளியே விரலை எடுக்காமல் இன்னொரு கீ யூஸ் பண்ணும்போது பிட்ச் பெண்டு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த போர்ட்டமெண்டோ வந்து ஆஃப் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த எஸ்ஆர்னோ பட்டன் இங்கே இருக்கும். இதில் எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா ஆன் ஆயிரும். இப்போ வந்து போர்ட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வாசிக்கிறேன். இது வந்து பிட்ச் பெண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணல. பிட்ச் பெண்ட் யூஸ் பண்ணாமல் தான் நான் இப்போ வாசிக்கிறேன். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிடுறேன். இது மாதிரி பிட்ச் பெண்ட் எப்படி வேலை செய்யுமோ அப்படி வேலை செய்யும். இது வந்து இந்த போர்ட்டோட இந்த டைம் இந்த கண்டினியூட்டி இருக்குது. இந்த டூ அந்த கண்டினியூட்டி வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைம் கூட வச்சுக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து திரும்ப இந்த கேட்டகரி பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இது டிஃபால்ட்டாக வந்து 52 தான் இருக்குது. நம்ம 62 வைக்கலாம். இந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் 64 வைக்கிறேன். வச்சுட்டு திரும்ப நான் ப்ளே பண்ணுறேன். அதாவது அப்படி வருது. இதே நான் வந்து இந்த பட்டன் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணாமல் இதை டச் பண்ணேன்னா சாதாரணமாக தான் இருக்கும். இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது கூட கண்டினியூட்டி அதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் பண்ணும். நான் தனித்தனியாக வாசிக்கிறேன். சாதாரணமாக தான் இருக்கும். இந்த போர்ட் டைம் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த போர்ட்டுங்கிறத வந்து நம்ம ஃபங்க்ஷன் பட்டனில் போய் இந்த போர்ட்டுங்கிறத நமக்கு இருக்கிறத இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டாரில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து க்ளீன் கிட்டாரில் இருக்குது, பாஸில் இருக்குது. இப்போ நான் வாசிக்கிறேன். அது வாசிக்கும். அதே போல் ஸ்ட்ரிங்ஸு எல்லாத்துலேயும் வாசிக்கலாம். நமக்கு எது தேவையோ அது வந்து சிந்தில் வாசித்தா இன்னும் நல்லாயிருக்கும். சிந்த் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து நான் இது சிந்தில் வாசிக்கிறேன்.
இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீ பிட்ச் பெண்டே யூஸ் பண்ண தேவையில்லை. பிட்ச் பெண்ட் இல்லாமல் இந்த அதாவது பொதுவாக ஒரு சில கீபோர்டில் பிட்ச் பெண்ட் இருக்கும், ஒரு சில கீபோர்டில் பிட்ச் பெண்ட் இருக்காது. இந்த பேசிக் மாடல் கீபோர்டில் தான் பிட்ச் பெண்ட் இருக்காது. இப்போ இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாமல் பிட்ச் பெண்டே இல்லைனாலும் இந்த போர்ட் ஆப்ஷனை வச்சு போர்ட் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டோம்னா இது பிட்ச் பெண்ட் வேலை செய்யும். அதுவே தனித்தனி கீயாக விட்டு விட்டு வாசிக்கும் போது இது வராது, ஒர்க் பண்ணாது. இப்படி இருக்கு. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக வேலை செய்யும். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போஸ் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.